வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கடுப்பு ஏற்றின ஒரு விஷயம். நேற்று சாயங்காலமாக வெளியே போகும்போது பார்த்தேன். என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, இந்த தாவேகா கும்பல் இருக்குல்ல, கரூரில் இவ்வளோ பெரிய ஒரு ட்ராஜடி நடந்திருக்கு. இங்கே உட்காந்து ஆயுத பூஜை கொண்டாடிட்டுருக்காங்க. ஆயுத பூஜை கொண்டாடுறது ஒரு தப்பா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. வீடியோவை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ரொம்ப சின்ன வீடியோ தான். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. என்ன பார்த்துட்டிங்களா? இது வந்து வேறு எங்கேயும் இல்லைங்க. சென்னையில் நம்ம காசி தேட்டர் இருக்குது பார்த்தீங்களா? காசி தேட்டருக்கு பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயில் தெரு அப்படின்னு ஒரு தெரு போகும். அந்த தெரு வந்து நேராக போய் ஒரு அம்மா மெஸ்ஸில் போய் முடியும். அந்த அம்மா மெஸ் முடிகிற இடத்துல வலது கை பக்கம் திரும்பினோம்னா ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணி தாவேகா கொடி கலரில் பலூன்லாம் கட்டி விஜய் பாட்டெல்லாம் போட்டு விட்டுக்கிட்டு நல்ல ஸ்பீக்கர்லாம் வச்சு ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது அவங்களுக்கே உறுத்தலையா அப்படின்றது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம கட்சியை சேர்ந்த 41 பேர் கரூரில் செத்து ஒரு வாரம்தான் ஆகுது. அதாவது நேற்று ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு போன சனிக்கிழமைக்கு முந்தின சனிக்கிழமை, அதாவது சனியோட சனி 8 நாள், ஞாயிற்றுக்கிழமை 9வது நாள். 9வது நாளும் இவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சரஸ்வதி பூஜை போட்ட அன்னையிலாக்கி போட்ட மேடையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த பக்கம் போகலை. நேற்று தான் தற்செயலாக அந்த பக்கம் போனேன். இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கெல்லாம் கொண்டாடுவாங்களே, அது மாதிரி ஒரு பெரிய கொட்டாயெல்லாம் போட்டு அங்கே வச்சு கொண்டாடிக்கிட்டு எல்லாம் பாட்டு போட்டுக்கிட்டு, விஜய் பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு எல்லாம் அந்த ஆட்டோவுக்கு பூரா பலூன் கட்டிக்கிட்டு சர்ரு புருன்னு அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு. இல்லைப்பா, நம்ம வந்து ஆயுத பூஜை கொண்டாடக்கூடாதுன்னெலாம் நான் சொல்லலை. நான் நாத்திகவாதி, நான் ஆயுத பூஜை கொண்டாட மாட்டேன்றதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் எதை எப்போ செய்கிறதுனாது ஒரு அடிப்படையான ஒரு நாகரிகம் வேண்டாமா? இன்னொரு வீடியோவில் பார்த்தேன். அந்த வீடியோ கிடைச்சா ஒரு எடிட்டரை போட சொல்கிறேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட டீமு எல்லாம் சேர்ந்துக்கிட்டு வாட்டர் பாட்டிலெலாம் கொடுக்குறாங்க. நல்ல விஷயம் தானே சார்? நீங்கள் எல்லோரும் அதுதானே கொடுக்கலன்னு சொன்னீங்க. வந்த ரசிகர்களுக்கு வாட்டர் பாட்டில் கொடுத்தா நல்லது தானே சார்? ரசிகர்களுக்கு வாட்டர் பாட்டில் கொடுக்கலங்க, ரோட்டில் வரப்போகிற காரெல்லாம் நிப்பாட்டி காரில் போகிறவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த காரில் போகிறவனுக்கு தண்ணி பாட்டில் வாங்க முடியாதா? அவன் வேறு எங்கேயோ போயிட்டுருக்கான். இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, தண்ணி பாட்டில் கொடுக்க வேண்டிய ஆட்களுக்கு கொடுக்கல. விஜயை பார்ப்பதற்கு நேரில் வந்த நபர்களுக்கு கொடுக்கணும், அதை கொடுக்கல. சும்மா ரோட்டில் நின்றுக்கிட்டு வரப்போகிற எல்லாருக்கும் நாங்கள் தண்ணி பாட்டில் வச்சிங்கன்னு கொடுத்துட்ருக்காங்க. இவங்கெல்லாம் லூஸா இல்லை எனக்கு தெரியலைங்க. பிறக்கும்போதே லூஸா இல்லை இந்த கட்சியில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் லூஸ் ஆகிட்டாங்களா? சொல்லாங்களே, நீங்கள் தான் பிறக்கும்போதே இப்படி தானா, இல்லை ஸ்பெஷல் அக்கேஷனில் தான் இப்படி ஆகிடுவீங்களா அப்படின்னு. அது மாதிரி இவங்கெல்லாம் பிறக்கும்போதே லூஸாக பிறந்தாங்களா, இல்லை இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன் வந்தால் தான் லூஸ் ஆகிடுவாங்களா? ஏற்கனவே 2 பேர் அரெஸ்ட் ஆகிருக்காங்க, 2-3 பேர் அரெஸ்ட் ஆகிருக்காங்க. ஒரு டேவிட், ஒரு கண்ணன், இன்னொருத்தர் யாரோ. அவங்கெல்லாம் இந்த நீதிபதியை பற்றி அவதூறாக பேசி அந்த வழக்கில் சிக்கி ஒரு 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க.
வர 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 எனக்கு பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குது. இவங்கெல்லாம் யார், எப்படி, ஏன் இப்படி இருக்கிறாங்க? எனக்கு மற்ற எல்லாத்தையும் கூட மன்னிச்சிடலாங்க, சரி ஒரு ஆர்வத்தில் ஏதோ பண்ணுறாங்கன்னு. 43 பேர் செத்து போயிருக்கான். நம்ம கட்சியை சேர்ந்தவர்கள், நம்ம விஜயை பார்க்க வந்தவங்க. விஜய் வெளியே தலை காட்ட முடியாமல் 10 நாளாக வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறாரு. புசி ஆனந்த் தலைமறைவு, ஆதவ அர்ஜுனா தலைமறைவு, அப்படின்னு முக்கியமான நபர்கள் பூரா எல்லாம் தலைமறைவாயிட்டாங்க. இதில் ராஜ்மோகனும் சேர்ந்து தலைமறைவாயிட்டாராம். அதான் எல்லாம் கிண்டல் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, உங்கள் பேரே எஃப்ஐஆரில் இல்லை, நீங்கள் சேர்ந்து தலைமறைவாயிட்டீங்க அப்படின்னு. அட்லீஸ்ட் அந்த லயலாமணின்ற அந்த பையன் மட்டுமாவது கரூர் போயிருக்காப்பில் போல இருக்குது. அந்த ஃபோட்டோ, அந்த பேனர்லாம் வச்ச இடத்துல போய் நின்று ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காரு. இல்லை யாரும் ஃபோட்டோ எடுத்து அமிச்சதை எடுத்து போஸ்ட்டாக போட்டிருக்காரான்னு தெரியல. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அந்த தம்பிக்காவது கொஞ்சம் தைரியம் இருக்குது, விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. ஏன்னா ஒரு தப்புன்னு நடந்து போச்சு அப்படின்னு சொன்னால் சம்மந்தப்பட்டவர்கள் அந்த தப்பை ஃபேஸ் பண்ணியே ஆகணும். இதெல்லாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா பேம்பர்டு கிட்ஸ் அப்படிம்பாங்க. பேம்பர்டு கிட்ஸ்னால் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே பொத்தி 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 வளர்க்கப்பட்ட சிலர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில சின்ன குழந்தைங்க எதையாவது தூக்கி போட்டு உடச்சிரும். உடச்சா ஏன்பா உடச்ச, சாரி சொல்லு அப்படின்னு சொன்னால் சொல்லாது, அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு அப்படியே அந்த பக்கம் போகிற மாதிரி போயிடும். அந்த சாரி சொல்கிறதுன்றது சின்ன வயசுலேருந்து பழக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா இதுதான், எம்பத்தி அண்ட் சிம்பத்தி. இன்னொருத்தவங்களோட பொருள், அதை நம்ம உடச்சிட்டோம், அப்போ நம்ம சாரி சொல்லணும், அது நம்ம தப்பு செஞ்சால் ஒத்துக்கணும் அப்படிங்கிறத சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிறது தான். விஜய் போன்றவர்கள்லாம் அப்படி சொல்லிக் கொடுத்து வளர்க்கப்பட்டவர்கள் இல்லை. அதனால தான் என்ன சொல்கிறாரு சிஎம் சார், என்ன வேணால் பண்ணிக்கிங்க, என் ஆட்களை விட்டுருங்க, வாயை திறந்து நான் வருந்துகிறேன், மன்னிக்கணும், இது மாதிரி ஏதாவது வாயிலிருந்து வந்திருக்கா? இதே மற்ற கட்சிக்காரனாக இருந்திருந்தா, நான் சொல்கிறேன், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், இவங்களுக்கு அரசியல் பண்ண தெரியலன்றதுக்கு ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ இதே ஒரு ஏடிஎம்கே ஆட்சியில் டிஎம்கே இது மாதிரி ஒரு கூட்டம் நடத்தி இது மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? உண்மையில் அவர்கள் மீது தவறு இல்லை என்றால் என்ன செஞ்சுருப்பாங்க? போராட்டம் பண்ணியிருப்பாங்க, ஆஸ்திரியை மறிச்சிருப்பாங்க. மறித்து யாரும் பாடியை வாங்க மாட்டோம், உடனடியாக இதுக்கு விசாரணை வேணும், விசாரணை முடிஞ்சால் தான் நாங்கள் பாடியை வாங்குவோம், இல்லைனா வாங்க மாட்டோம்னு பண்ணியிருப்பாங்க. இது டிஎம்கே தான் பண்ணியிருப்பாங்களான்னா கிடையாது. இதே டிஎம்கே ஆட்சியில் ஏடிஎம்கே தொண்டர்கள் இறந்துருந்தால் அவர்களும் இதை செய்திருப்பார்கள். இது ரெண்டையும் செய்ய துப்பு இல்லாமல் விஜய் கட்சி என்ன பண்ணியிருக்கு, எல்லாரும் எஸ்கேப் ஆகி ஓட்டாங்க. ஆளை விட்டால் போதுங்க, ஆளை நம்மளை எங்கேயா பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்களான்னு. காமராஜர் ஃபோட்டோ வைக்கிற, அண்ணா ஃபோட்டோ வைக்கிற, பெரியார் ஃபோட்டோ வைக்கிற, அம்பேத்கர் ஃபோட்டோ வைக்கிற, இவங்கெல்லாம் தலைவர்னு நீ எங்களோட கொள்கை தலைவர்கள்னு சொல்கிற. இவர்கள்லாம் எத்தனை முறை ஜெயிலுக்கு போயிருக்காங்க தெரியுமா? எத்தனை ஆண்டுகள் சிறைக்கு போயிருக்காங்க தெரியுமா? அப்படி என்ன ஜெயிலுக்கு போயிட்டா என்ன ஆகிடுவேன்? நீ ஒன்றும் ஆக மாட்டேன், அரசியல் தலைவராக மாறி இருப்பேன், அவ்வளோதான் நடந்திருக்கும். இவ்வளோ எதுக்கு? இதே ஸ்டாலின் அவர்கள் மிசா காலத்தில் சிறையில் வாங்காத அடியா உதையா, அவர் வாயே அப்படி லேசாக அப்படி திரும்பினாப்பில் இருக்கிறதுக்கு காரணமே எல்லோரும் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஒரு வாய் கோணையாக இருக்குது அப்படின்னு. அந்த நேரத்தில் மிசா நேரத்தில் அந்த காவல்துறையின் அத்துமீறல்கள், வன்முறையின் காரணமாக, அவர் வாங்கிய அடியின் காரணமாக அந்த லோயர் ஜா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கீழ் தாடையில் பட்ட அடியில் ஏற்பட்ட ஃப்ராக்சரில் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அவர் இந்த மண்ணுக்காக வாங்கின அடியோட சின்னம் அது. நீ அப்படியே ஏசி ரூம்லேயே இருந்து தலைவராகணும் அப்படின்னு நினைக்கிற உன் தொண்டர்கள் அதுக்கு மேலே பைத்தியக்கார மாதிரி இருக்காங்க. இல்லை நான் கேட்குறேன், சாதாரணமாகவே ஒரு இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு படத்தில், ஒரு விவேக் படத்தில் ஒரு காமெடி மாதிரி வரும். ஒரு தாத்தா செத்து போய் உட்காந்துருப்பார். இவர் ஆட்டி பார்த்துட்டு செத்துட்டார் அப்படின்றத பார்த்துட்டு, என்னடா உட்காந்து போகி கொண்டாடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த வருஷம் பொங்கலே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோக் அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும். அது ஜோக்காக இருந்தாலும் அதை இந்த இடத்துல பொருத்தி பாருங்கள். உங்கள் தொண்டர்கள் இறந்துருக்கிறாங்கன்னா அது கிட்டத்தட்ட உங்கள் வீட்டில் நடந்த ஒரு மரணம் போல். அதை குறித்து வருத்தப்படணும், அதுக்கு என்ன செய்யணும். அந்த குடும்பங்களை நேரில் போய் யாராவது பார்த்தாங்களா? ஒருத்தனும் போய் பார்க்கல.
மாற்றி அரசாங்கத்தை குறை சொல்லிக்கிட்டு ஊசி போட்டு கொண்டுட்டாங்க, மயக்கம் மருந்து கொடுத்து கொண்டுட்டாங்க, ஸ்ப்ரே அடித்து கொண்டுட்டாங்க, கத்தி வச்சு கிழிச்சிட்டாங்க, இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் அடித்து விடுறது. இதெல்லாம் அந்த கேமரா முன்னாடி பேசுகிறீங்களே, இதெல்லாம் கோர்ட்டில் வந்து பேச வேண்டியது தானே? இதான் அருணா ஜெகதீஷன் குழு போட்டிருக்காங்களா, அந்த குழுவில் போய் சொல்ல வேண்டியது தானே? அதுக்கெல்லாம் ஆதாரம் இருந்தால் தானே சொல்ல முடியும். நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பொய் சொல்லிட்டு திரியிற. ஒரு பக்கம் இப்படி பொய் சொல்லிட்டு திரியிற, சரி ஓகே, அது உன் கட்சி, நீ அப்படி தான் பண்ணுவேன்னே வச்சுப்போம். இந்த பக்கம் வந்து பார்த்தா உட்காந்து ஆயுத பூஜை கொண்டாடுவியா? அதுவும் ஒரு வாரமாவா? ஏன்னா ஆயுத பூஜைக்கு என்றைக்கு அவங்க அந்த பந்தலை போட்டாங்கன்னு தெரியல. பந்தலை போட்டு பாட்டை போட்டு விஜய் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பலூனை கட்டிக்கிட்டு, அதுக்கு எப்படி இருந்தாலும் ரொம்ப 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 கம்மியாக வச்சா கூட ஒரு 20,000 செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த பந்தல் அலங்காரம், லைட்டு, அந்த பிஎஸ் சிஸ்டமு, அந்த பலூனே கிட்டத்தட்ட ஒரு 500-1000 பலூன் இருக்கும். குறைஞ்சது 500லேருந்து 1000 பலூன் இருக்கும். அந்த பலூன் டெக்கரேஷன்லேருந்து அவ்வளோ வேலை செஞ்சு உட்காந்து ஆயுத பூஜை கொண்டாடுறீங்க. வெக்கமாக இல்லையாடா? நாங்கள் போய் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு தான் போனோம். நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார், 2 பேரும் போனோம். அப்போ பக்கத்தில் போய் எடுக்க முடியல. எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அறிவு இருக்குல்ல உனக்கு, நம்ம கொண்டாடுறது தப்பு, ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா இதை எங்கேயா போடுவாங்க அப்படின்னு. அதனால தான் கொஞ்சம் தள்ளி வந்து எடுத்தோம். அதனால தான் அந்த வீடியோ கூட ரொம்ப நேரம் எடுக்க முடியல. டக்குன்னு கொஞ்சம் தள்ளி நின்று எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டோம். அதில் நீங்கள் ரொம்பலாம் இது பண்ண வேண்டியதில்லை. நான் இடம் லொக்கேஷனோடு சொல்லிட்டேன். கண்டிப்பாக வந்து பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் பர்மிஷன் வாங்காமல் அதை போட்டிருக்க மாட்டாங்க. இல்லைனா அந்த போலீஸ் வந்து அதை கேட்டுட்டு தான் போட சொல்லியிருப்பாங்க. அப்போ போலீஸில் போய் இதுக்கெல்லாம் பர்மிஷன் கேட்டு நம்ம ஆயுத பூஜை கொண்டாட போகிறோம். ஆயுத பூஜை கொண்டாடுவதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. அதுவும் இப்போ நம்பிக்கை, நீ கொண்டாடிட்டு போ. எனக்கு ஆயுத பூஜை மேலே நம்பிக்கை இல்லைன்றது வேறு. கல்விக்காக தனியாக ஒரு கடவுளே வச்சுருக்கிற மதம் இந்து மதம் தான் அப்படின்னு சொல்லுவீங்க. சொல்லிவிட்டு உங்களை படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவான். அதுக்கும் அறிவு இல்லாமல் சரின்னு மண்டையாட்டிகிட்டு இருப்பீங்க. அதுதானே கல்விக்கான கடவுள்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஆயுத பூஜை நீ இதுதான் இந்த குலக்கல்வியை ப்ரொமோட் பண்ணுற கான்செப்ட் தாங்க ஆயுத பூஜை. சரஸ்வதி கல்விக்கான கடவுள்னால் எதை வச்சு கும்பிடணும்? கல்விக்கான புத்தகத்தை வச்சு கும்பிடணும். ஆனால் நீங்கள் எதை வச்சு கும்பிட சொல்கிறீங்க? நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஆயுதங்களை வச்சு கும்பிடுங்க அப்படின்றீங்க. அப்போ புரியுதா உங்களுக்கு? சரி, அந்த கான்செப்ட் வேணாம், அதுக்குள்ளே நான் வரல. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற விஷயம் மதம் சார்ந்து, அந்த நம்பிக்கை சார்ந்து, அதில் உள்ள நம்பிக்கைகள், மூட பழக்க வழக்கங்களுக்குள்ளெல்லாம் நான் இப்போ போக விரும்பலை. உன் சொந்த கட்சிக்காரன் 41 பேர் செத்து, அவனுக்கு உன் கட்சியிலேருந்து உன் கட்சி தலைவர் எந்தவித நிவாரணமும் கொடுக்கல, ஒரு அறிக்கை கொடுக்கல, நேரில் போய் பார்க்கல, கட்சி தலைவரும் போல், கட்சியோட எந்த நிர்வாகிகளும் போல், எல்லாரும் எஸ்கேப் ஆகி அண்டர் கிரவுண்டு மோடுக்கு போயிட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட தலைமறைவாயிடுச்சு கட்சியை. இந்த கண்டிஷனில் இங்கே உட்காந்து வெக்கமே இல்லாமல் கொண்டாடுறீங்களே. இது மாதிரி உன் வீட்டில் ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் நீ உட்காந்து ஆயுத பூஜை கொண்டாடுவியா? ஒரு ஸ்டாண்டில் இருக்கிறவனே சொல்லுவான்ல, ஏப்பா அவங்க வீட்டில் ஒரு துக்க சம்பவம் நடந்து போச்சுப்பா, அவர்கிட்ட பணம்லாம் கேட்காதீங்க, நம்ம பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னா அந்த ஒருத்தரை மட்டும் விட்டுட்டு தனியாக பார்த்துப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் நல்ல மனம் கொண்டவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த வருஷம் அந்த ஸ்டாண்டில் ஆயுத பூஜை கொண்டாட மாட்டாங்க. இப்போ நம்ம கூட இருக்கிற ஆள்ப்பா அவங்க வீட்டில் இது விழுந்திருக்கு, நம்ம போய் இப்போ உட்காந்து ஆயுத பூஜையெல்லாம் பண்ணிட்டு நல்லா இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கட்சிக்காரர்களெல்லாம் நீங்கள் யாராக பார்க்குறீங்க? யாரோ சம்மந்தம் இல்லாத கரூர்காரன் அப்படின்னு பார்க்குறீங்களா? அவனும் உங்கள் கட்சிக்காரன் தானே. கட்சி கொடியெல்லாம் கட்டி வச்சுருக்கீங்கல்ல உள்ள. இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரிலங்க. இது ஒரு அரசியல் கட்சியாக இருந்தால் இதெல்லாம் அரசியல் கட்சியா அப்படின்னு நீதிபதி கேட்டதில் எந்த தப்பும் இல்லை. அவர் உண்மையான அரசியல் கட்சியாக இருந்தால் இப்படிலாம் ஒன்று செய்வாங்களா? இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் சொல்ல தெரில. அட்லீஸ்ட் நான் என்ன நினச்சேன், தூரத்துலேருந்து பார்க்கும்போது தாவேக்கா கொடியெல்லாம் போட்டிருக்கு அப்படின்ன உடனே இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க, ஒரு மேடை போட்டிருக்காங்க போல இருக்குது. அந்த மெழுகுத்திலாம் ஏற்றி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இல்லைன்னா விளக்கு ஏற்றி வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும் போலன்னு நினச்சிட்டு தான் நான் கிட்டே போய் பார்க்க போனது. இல்லைனா நான் அங்கே போக வேண்டிய அவசியமே கிடையாது. என் வேலை இந்த பக்கம் முடிஞ்சு இப்படியே நான் வந்துடுவேன். அந்த சைடு நான் போகிறதுக்கு எனக்கு வேலை கிடையாது. நான் தாவேக்கா கொடியை பார்த்துட்டு தான் ஓஹோ பரவாயில்ல அஞ்சலி செலுத்துகிறாங்க போல இருக்குது, அட்லீஸ்ட் இங்கேயாவது லோக்கல்லையாவது அவங்களுக்கு அது கொஞ்சமாக தோணியிருக்க, கீழ்மட்ட தொண்டர்களுக்காது, தலைவர்கள்லாம் நிர்வாகிகள்லாம் லூஸ் மாதிரி இருந்தாலும் தொண்டர்களாவது அறிவோடு நடந்துக்கிறாங்களே அப்படின்னு நினச்சி கிட்ட போய் பார்த்தா, நீ என்ன லூஸாயா? அது எப்படி? நாங்கள் தாவேக்காக்காரன் வந்து அறிவோடு நடப்போம், நாங்கள் தற்கூரி தான், அப்படி தான் நடப்போம்,
நீ அப்படி எதிர்பார்த்தனா அது உன்னோட தப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதை குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.